ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்ட சிம்பிள் மேக்கப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி போகணும், சிம்பிளாக ரெடி ஆகணும், இல்லை நமக்கே ஃபங்க்ஷன் நம்ம சிம்பிளாக ரெடி ஆகணும் அப்படின்னா எப்படி ரெடி ஆகலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா மேக்கப் பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே அந்த மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து மேக்கப் போடும்போது லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து லிப்ஸுக்கு வந்து லிப் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். வர ப்ராடக்ட் எதுவுமே நான் வந்து ஸ்பான்சர் இல்லைங்க. இது எல்லாமே நான் என் கை காசு போட்டு வாங்கி நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இது எல்லாமே என்னோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கி வச்சுருக்குறது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து லிப்பு வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். நல்லா மாய்ஸ்சரைசரும் ஆக்கியிருக்கோம். நம்ம லாஸ்ட்டில் லிப்ஸ்டிக் போடும்போது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த சிடிஎம் அந்த ப்ராசஸ்லாம் நிறைய சிடிஎம் ப்ராசஸ்ன்னு இருக்கு இல்லையா? நான் வந்து சிடிஎம் ப்ராசஸ் நான் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன். டோனர் நான் யூஸ் பண்ணலை. ஸோ மாய்ஸ்சரைசர் டைரெக்டாக வந்து மாய்ஸ்சரைசர் போயிடுறேன். நான் டோனரே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ டோனர் யூஸ் பண்ணாமல் எனக்கு மாய்ஸ்சரைசரே எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு டோனராக வேணும் அப்படின்ற பட்சத்தில் டோனரை நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? நான் வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் தான். ஸோ மேக்கப்புமே நான் இதையும் யூஸ் பண்ணிப்பேன். எப்போவுமே நீங்கள் மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்து உங்களுக்கு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஜெல் டைப்பில் வாங்கிக்கோங்க. இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் க்ரீம் டைப்பில் வாங்கிக்கோங்க. நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் ஓகே இது வந்து வாங்கிக்கோங்க. நோ இஷ்யூஸ். நார்மல் ஸ்கின் தான். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து க்ரீம் மாதிரி இருக்க ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இது ஸ்கின்ல போட்டோன்னே நல்லா அப்சர்வ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அப்சர்வ் ஆகிடும். எனக்கு கழுத்து காது எல்லாமே தான் யூஸ் பண்ணட்டும். சரிங்களா? நம்ம ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே. இந்த மாதிரி காதுக்குமே சேர்த்து யூஸ் பண்ண. இப்போ நைட் ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடி ஆகுறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலை. இப்போ வந்து டேயில் போகிறீங்க இல்லைன்னா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டே டைம்னா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து மேக்கப்பில் வராதுங்க. இதெல்லாம் ஸ்கின் கேரில் தான் வரும். சரிங்களா? ஓகே. இது வந்து என் ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க. ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கு மேலேயே எல்லாத்தையும் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்டே இருக்காது. சரிங்களா? டக்குன்னு வந்து சீக்கிரமாக வந்து வேர்வெல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து வெளில வந்துடும். ஸோ ஸ்கின்ல வந்து நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் போடும்போதே வந்து மாய்ஸ்சரைசர்லாம் எப்பவுமே போடும்போதே இப்படி நல்லா அழுத்தி இந்த மாதிரி ஸ்கின் வந்து இந்த மாதிரி நல்லா போட்டிங்கன்னா நல்லா ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகும். சரிங்களா? என்னன்னா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டீங்க, சன்ஸ்க்ரீனும் போட்டீங்க, அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் எல்லாரும் மேக்கப்னு தப்பாக புரிஞ்சுட்டு ஸ்கின் கேரில் வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க. அதுதான் வந்து மேக்கப் அப்படின்னு குழப்பிக்காதீங்க. அது வந்து ஸ்கின் கேர். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ப்ரைமர் போடணும். பார்த்தீங்களா? ப்ரைமர் அப்புறம் நம்ம மேக்கப்பே ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? இப்படிதான் இருக்கும். ப்ரைமர் நிறைய கிடைக்கும், நீங்கள் பார்த்து வாங்கிக்கோ. போட்டது தெரியாது. ப்ரைமர் போட்டாச்சு. ப்ரைமருக்கு அப்புறம் நீங்கள் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? கன்சீலர் வந்து நீங்கள் வந்து இப்போ ரெட்னஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், பிம்பிள் இருக்குது ரெட்னஸாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து க்ரீன் கலர் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து டார்க் ஸ்பாட் மட்டும்தான் இருக்குது, பிளாக்காக மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரெண்டுமே. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன போடுறேன்னா ஃபவுண்டேஷன் போட போகிறேன். என்னோட ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல் கவரேஜ். எனக்கு வந்து அதிகமாக பிம்பிள் ரெட்னஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் டைரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் போயிடுறேன். எனக்கு வந்து என்னோட ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல் கவரேஜ் தரும்.
ஸோ வந்து எனக்கு வந்து அதுவே வந்து ஓகே தான் சரிங்களா. எனக்கு வந்து அதிகமாக எதுவும் பிம்பிள் அதுவும் இல்லாததுனால நான் வந்து டேரெக்டாக வந்து போயிடும். ஃபவுண்டேஷன் வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கும். இந்த வந்து ஸ்பாஞ்ச் வந்து நான் தண்ணியில் வந்து நினச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா. வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பேய் மாதிரி தான் இருக்கும், பட் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் சரிங்களா. நான் வந்து ஃபுல்லுமே வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னொரு ட்ரிக்கும் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி மேக்கப் ஃபிக்சர் இருக்கும்ல, இந்த மேக்கப் ஃபிக்சரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டே இன்னும் கூட நல்லாயிருக்கும் மேக்கப் சரிங்களா. இதுவுமே ஒரு ட்ரிக்ஸ் தான். பேக்கிங் ப்ராசஸ், மேக்கப்பில் வந்து பேக்கிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. லூஸ் பவுடரை வச்சு செட் பண்ணுறது சரிங்களா. லூஸ் பவுடர், பனானா பவுடர் நிறைய இருக்குது பேர். நம்ம வந்து லூஸ் பவுடர்னால் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பனானா பவுடர். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர், ஒயிட் கலரில் இருக்கும் சரிங்களா. தெரியும் உள்ள இருக்கா, உள்ள இருக்கு பாருங்க, இருக்கும் ஒயிட் கலரில். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் சரிங்களா. நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அடிச்சுக்கோங்க, நோ இஷ்யூஸ். உங்கள்கிட்ட இருக்குது, நான் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. உங்கள்கிட்ட இல்லை காம்பேக்ட் பவுடர் தான் இருக்குன்னா நீங்கள் காம்பேக்ட் பவுடருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் பவுடருமே உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கணும், இல்லைன்னா ஃப்ரீ அடித்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இதை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க பவுடரில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போயிடும். ஆனால் டெய்லி தான் மேக்கப் இவ்வளோ மேக்கப் போடுவீங்களா அப்படின்னா இல்லை, நான் டெய்லிலாம் இவ்வளோ மேக்கப் போடவே மாட்டேன். டெய்லி வந்து ஸ்கின் கேர் மட்டும்தான் பண்ணுவேன். எப்பவும் போல் மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்க்ரீன், அப்புறம் காம்பேக்ட் பவுடர் போடுவேன், அவ்வளோதான். டெய்லி தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் மட்டும் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா பேய் மாதிரி இருந்ததுங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் சரிங்களா. அதுதான் நம்ம பேக்கிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா இதுவாகும். லிப் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கீங்கல்ல, அது வந்து எடுத்துருங்க சரியா. நான் வந்து வேஸ்லின் போட்டிருக்கேன், நான் வந்து அதை எடுத்துறேன் சரிங்களா. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன், ஸோ நான் இதுலேயே எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். நான் இன்னைக்கு வந்து நான் வந்து 2 லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுமே எனக்கு வந்து சூப்பராக செட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட் ஷேடு, இது வந்து பிங்க் அந்த மாதிரி சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நியூட் ஷேடு வந்து நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே லிப்ஸ்டிக் போடும்போது நம்ம வந்து ஷேப் வந்து வரைஞ்சிக்கணும், அப்பதான் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுவே வந்து மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பென்சில் இருக்கும்ல, லிப் லைனர் பென்சில் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து லிக்யூட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுவே வந்து மேட் மாதிரி தான், ஸோ அதனால வந்து இதுலேயே வந்து நான் வந்து ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். எப்படின்னா இங்கே பாருங்க, அந்த லிப்ஸ் இருக்குல்ல, அது இந்த ஷேப்ல வந்து வரையணும். இப்படி இருங்க, அப்படி பாருங்க. இப்படி இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நியூட் ஷேடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து என் ஃபேஸ் வந்து லிப்ஸ்டிக் போனது என் ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டாக காட்டுது பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது வந்து நம்ம வந்து பிரைட் ஷேட் இருக்குது, அது வந்து நம்ம வந்து அப்புறமா யூஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா. இதே உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குன்னா நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் லிப் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து வரைஞ்சிக்கோங்க லிப்பை. அந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லிப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேலட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, பென்சிலுமே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து மெழுகு மாதிரி இருக்கும்ல, குழந்தைங்களாம் வைப்பாங்க, அந்த மாதிரி வாங்காதீங்க. பென்சில் டைப்பில் இருக்கும்ல, ஐ மீன் நார்மல் பென்சில் டைப் அந்த மாதிரி வந்து வாங்கிப்போம். என்கிட்ட இருந்தது, இப்போ வந்து அதுக்கு எங்கே வச்சோன்னு தெரியல. ஸோ வந்து நான் வந்து பேலட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஐப்ரோவுக்காகவே இருக்கிற ப்ரஷ், ஐப்ரோ போடுற ப்ரஷ். இது வந்து இப்படி வந்து கீழேருந்து இப்படி மேலே இப்படி இருக்கும், இந்த நீட்டில் இருக்கும். நீங்கள் ப்ரஷ் செட்டு வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து லைட்டாக எப்படின்னா இப்போ பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்.
சரிங்களா. எக்ஸ்ட்ராஸ் பிடிச்சிருந்தா விழுந்துடும். சரிங்களா. அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா. வந்து அப்படியே பாருங்கள் நான் எப்படி வரைகிறேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுதுங்களா? சூப்பராக தெரியுது பாருங்க. இந்த பக்கம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலை. இந்த பக்கத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த பக்கம் அழகாக இருக்கா, இந்த பக்கம் பாருங்க டல்லாக இருக்கா, ஃபேஸே டல்லாக இருக்கா. ஸோ அதனால ஐப்ரோஸ் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். 2 பக்கம் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ 2 பக்கமே ஐப்ரோஸ் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து ஐலைனர் போடலாம். ஐலைனர் வந்து எனக்கு எப்போவுமே விங்ஸ் வரைஞ்சது தான் பிடிக்கும். சரிங்களா. நான் வந்து எப்போவுமே வந்து விங்ஸ் வரைஞ்சிப்பேன். சரிங்களா. ஸோ நான் எப்படி போடுறேன்னு காட்டுறேன். மேக்ஸிமம் ஒரே ஸ்கூப்லேயே போட பாருங்க. நான் வந்து இப்போ வந்து ஐலைனர் போட்டுட்டேன் பார்த்தீங்க. இப்போ வந்து மஸ்கரா போட்டுட்டோம். வந்து ப்ளஷ் போட்டுக்கோம். ஓகே, கொஞ்சம் ஓவராக தான் போடுறோம், பட் ஓகே போடுவோம். இன்னைக்கு ஒரு நாள் வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா, இது வந்து ப்ளஷ் இருக்குல்ல, இது வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த சைடு இருக்குது, இந்த சைடு இருக்குது. இப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம். நான் வந்து பிங்க் மட்டும், டார்க் பிங்க்ன்றது போல் அது மட்டும் லைட்டாக ரொம்ப லைட்டாக போடுறேன். இது வந்து எப்போவுமே நம்ம வந்து இப்படி பண்ணிட்டு இப்படி டேப் பண்ணிடணும். சரியா. எக்ஸ்ட்ரா ஸ்மெல்ல வரும், இல்லை மொத்தம் வந்து ஃபேஸில் தான் கிடைக்கும். சரிங்களா. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ப்ளஷ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐலைட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஐலைட்டர் வந்து நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னா, டீ ஜோன் அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுவேன், இங்கேயும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த இடத்துல போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஐலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா அந்த ஷைனிங். எனக்கு வந்து ஐலைட்டர் ரொம்ப பிடிக்குங்க. ஷைனிங் தரும் பயங்கரமா. உங்களுக்கு இந்த பக்கத்துக்கு வித்தியாசம் பாருங்க. இந்த பக்கம் எவ்வளோ க்ளோவாக இருக்கு, இந்த பக்கம் லிக்யூடும் இருக்கு, லிக்யூட் ஐலைட்டரும் இருக்கு. நான் வந்து பவுடர் ஐலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா க்ளோ. என்னோட நெத்தியை பார்த்து வச்சுக்கோங்க. என்னோட நெத்தியில வந்து அவ்வளோவா வந்து ஷைனிங் க்ளோ இல்லை. சரிங்களா. இப்போ நான் ஹைலைட்டர் போடுறேன். நான் இந்த கலர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், லைட் பிங்கிஷ் அந்த மாதிரி. ஏன்னா நான் வந்து ட்ரெஸ் வந்து பிங்க் அந்த மாதிரி, ப்ளூ அண்ட் பிங்க் அந்த மாதிரி காம்பினேஷன் கொடுக்குறேன். ஸோ நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த க்ளோவை மட்டும் பாருங்க. மேலே என் நெத்தியை பார்த்துக்கோங்க. க்ளோ தெரியுதுங்களா. நீங்க ஹீரோயின்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே லைட்ல உங்களோட ஸ்கின் அவ்வளோ க்ளோ ஆகும். அவங்க ஸ்கின் கேர் பண்றாங்க, அது வேற விஷயம். பட் வந்து ஹைலைட்டர் சான்ஸே இல்லைங்க. என் ஃபேஸ்ல வர க்ளோ மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதுக்கு மேல மேக்கப் ஃபிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ஸ்டே இருக்கும். லோக்கல் கடையில் வாங்கி வச்சுக்கிறது கலர் கலராக இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது 10 ரூபா தாங்க. இந்த பொட்டு போயிட்டு நான் இதுதான் வைப்பேன் எப்பவுமே. இந்த பொட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பிங்க் கலர் நான் தேடுறேன், பிங்க் கலர் தான் வச்சு போகிறேன். நல்லா இருக்குங்களா. இப்போ லிப்ஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுருக்கேன். ஏன்னா நான் நியூட் ஷேட் தான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து பிங்க் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போனா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நார்மல் டேஸ் இல்லை. ஸோ வந்து அதுக்கு மேலே வந்து பிங்க் யூஸ் பண்ண. ஓகே, நம்ம வந்து ஃபுல் மேக்கப் பார்ப்போம். டடா, இதான் என்னோட ஃபுல் மேக்கப் லுக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.